தஞ்சை சட்டமன்ற தொகுதியிலும் நாளையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைய உள்ளது. இதனையடுத்து தஞ்சையில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் மகாலிங்கம் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். 2016 தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது தஞ்சை தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தஞ்சை தொகுதியில் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த தேர்தலானது தற்பொழுது வருகிற 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, தேமுதிக உள்ளிட்ட கட்சியினர் தங்களது வேட்பாளர்களை அறிமுகம் செய்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாளை மாலை 5 மணி முதல் 5 மணி வரை தேர்தல் பிரச்சாரம் ஓய்வடைந்து உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தங்களது வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக திமுக வேட்பாளர் அஞ்சுகம் பூபதியை ஆதரித்து திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் மாரியம்மன் கோவில், பள்ளி அக்ரஹாரம் உள்ளிட்ட 10 இடங்களில் திறந்த வேனில் நின்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதேபோல அதிமுக வேட்பாளர் ரெங்கசாமியை ஆதரித்து சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அவர்கள் திறந்த வேனில் 15 இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். மேலும் தேமுதிக வேட்பாளர் அப்துல்லா சேட்டை ஆதரித்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஆட்டு மந்தை அருகே பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தனது வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இது மட்டுமில்லாமல் தற்பொழுது இந்த தேர்தல் களம் தஞ்சை தொகுதியில் சூடுபிடித்துள்ள நிலையில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல நிலைக்குழு மற்றும் கண்காணிப்பு குழுவினர் தீவிர ரோந்தில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது தற்பொழுது பிள்ளையார்பட்டி என்ற இடத்தில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ததாக ஒருவரை பிடித்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவரிடமிருந்து 41,300 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு தற்பொழுது பறக்கும் படையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாளை மாலை 5 மணி வரை பிரச்சாரம் ஓய்வடைய உள்ள நிலையில் தற்பொழுது தஞ்சை தொகுதியில் ஒரு பரபரப்பாகவும் ஒரு விழாக்கோலமும் பூண்டுள்ளது. ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் மகாலிங்கம், நியூஸ் 7 தமிழ், தஞ்சை.